ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட நடிகர் விக்ரம் கூட வந்து ஜோடி சேர மாட்டேன் அப்படின்றத ஒரு முன்னணி தமிழ் நடிகை வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து இன்டர்நெட்டில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நடிகர் விக்ரம் வந்து அருண்குமாரோட இயக்கத்தில் நடித்து முடிச்சிருக்க திரைப்படம் தான் வீரதீர சூரன் பாகம் 2. ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து துஷாரா விஜயன், எஸ்.ஏ. சூர்யா இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் இந்த திரைப்படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பொங்கலுக்கு வெளிவரும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் வந்து திடீர்னு வந்து இந்த திரைப்படம் வந்து தள்ளி போய்விட்டது. அதாவது ஜனவரி 30 இல்லைனா 31 ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த திரைப்படத்தை தொடர்ந்து வந்து அடுத்த வந்து நம்மளோட விக்ரம் வந்து மடோன் அஸ்வினி இயக்கத்தில் வந்து விக்ரம் வந்து அடுத்தது அவரோட திரைப்படத்தில் நடிக்க இருக்கிறது. ஸோ அந்த திரைப்படத்துக்கான அறிவிப்பு வந்து நிலையில் வந்து முன் வந்து ஸோ இந்த திரைப்படத்துக்கான தயாரிப்பு பணிகள்லாம் வந்து ஒரு மும்முரமாக நடந்துகிட்டு இருக்கு. இதில் வந்து இப்போ வந்து இந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக நடிக்க வந்து நடிகை சாய் பல்லவி கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. ஆனால் வந்து நடிகை சாய் பல்லவி வந்து ஸோ அவங்களுக்கு வந்து கால் ஷீட் டைம் இல்லை அப்படின்ட்டு வந்து கதையை கூட கேட்காம வேண்டாம் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டாங்களாம். ஸோ இதனால் வந்து விக்ரம் ஃபேன்ஸ் கொஞ்சம் வருத்தத்தில் இருக்காங்க. ஏன்னா வந்து சாய் பல்லவி அவங்களுக்கு ஜோடியாக நடிச்சிருந்தால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதன் பின் வந்து நடிகை பிரியங்கா மோகன் கிட்டேயும் வந்து ஸ்ரீநிதி ஷெட்டி கிட்டேயும் வந்து இதற்கான பேச்சுவார்த்தை வந்து போயிட்டுருக்கா. ஸோ இவங்க 2 பேரில் யாராவது கண்டிப்பாக ஒத்துப்பாங்க. பிரியங்கா மோகன் மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ என்ன ஆகுது அப்படின்ட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.